ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக ஆண்டவரை மையமாய் வைத்து இருக்கிறது தான் சபை. ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் இருதயத்திலும் சிந்தையிலும் சமாதானம் என்ற ஒரு காரியம் உண்டாக்க இருக்குமானால் அவன் தெளிந்த புத்தி உடையவனாக காணப்படுவான். எந்த காரியத்தையும் நல்லா யோசிச்சு நிதானமா ஏத்தரமா அந்த சமாதானம் தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்குது. ஐயா, தேவனுடைய சமாதானம் உன்னை நல்வழியை நடத்தும். தேவனுடைய சமாதானம் உன்னை அவரோட இன்னும் நெருக்கிய உறவுக்குள்ளாய் நடத்தும். தேவனுடைய சமாதானம் எல்லா ஆபத்திலிருந்தும் உனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தும். தேவ சமாதானம் உலகமே இருண்டு போனாலும் நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக மகிழ்ச்சியோட, புன்னகையோட, சிரிப்போட வெற்றி நடப்பது கர்த்தர் கிருபை செய்வார்.